வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே அண்ணன் விஜய் கட்சியில் கூட்டணி வைப்பதற்கு மனமுகுந்து சென்றார்கள். அதனாலே பலவிதமான உறவுகள், தொந்தரவுகள் எல்லாவற்றையும் இழந்து நேரடியாக அண்ணனோடு சேருவதற்கு முயற்சி செய்யும் பொழுது அவர்கள் முன்னால் செய்த ஊழலை காட்டி அவர்களை மிரட்டி தற்சமயம் எங்களோடு கூட நாங்கள் சேர்ந்திருக்கும் கட்சியில் எங்களோடு கூட சேர்ந்து விடுங்கள், இல்லை என்றால் உங்கள் முன்னால் நீங்கள் இதற்கு முன்பாக பதவி வகிக்கும் பொழுது செய்த அனைத்து குற்றங்களிலும் உங்களை உள்ளே தள்ளி ஒரு அமுக்கி விடுவோம் என்று சொன்னவுடன் என்ன செய்து விட்டார்கள் என்றால், பேசாமல் வாயை மூடிக்கொண்டு ஜென்ம விரோதியானவரோடு கூட ஒருத்தர் போய் தொடர்பு வைத்து கொண்டார். இன்னொருத்தருக்கு அவர் ஜென்ம விரோதி அல்ல, ஆனால் அவர் வைக்க வேண்டிய கூட்டணியிலிருந்து இவர்கள் சொல்லும் கூட்டணியிலே போய் இவர் கூட்டணி வைத்து விட்டார். மற்றும் சிலர்கள் தங்களை தாங்களே கொண்டு போய் ஒட்டி கொண்டார்கள். ஆனால் இது எந்த கரையும் இல்லாத ஒரே மனிதர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள். அவர்கள் நினைத்திருந்தால் எப்பொழுதோ சென்று அவர்களுக்கு விரும்பியபடி ஒரு கூட்டணியிலே சேர்ந்திருக்கலாம். இன்றைக்கு ராத்திரியும் காலையிலும் எந்திரித்து பஜனை பாடுவது போல காலையில் சுப்ரபாதம் போடுகிறார், ராத்திரியில் அதற்கான ஒரு ராகத்தை போட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஃபேஸ்புக்கில் போடுறார், மற்றதெல்லாம் போடுறார். இதுக்கெல்லாம் இறங்கி செவி சாய்க்கக்கூடிய கட்சி நீங்கள் தோழாண்மையை தொடர்கிற கட்சி அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் நன்று. உங்களை போன்ற மிரட்ட முடியாத ஒரு தலைவர்கள் இப்பொழுது புதிதாக வந்திருக்கக்கூடிய அண்ணன் விஜய் கட்சியிலே நீங்கள் இணைந்தீர்களே, ஆனால் உங்களுக்கு நன்மை பயக்கும் என்று நிச்சயமாக கூற முடியும். அவர் ஆட்சியிலேயும் பங்கு தருகிறேன் என்கிறார். உங்களுக்கு ஒரு டிஜிட் 2 டிஜிட்டாக மாற்றும் உங்களுக்கு உள்ள வல்லமையிலே சீட்டு கிடைக்கும். ஆகவே அதை முயற்சி செய்வீர்கள் என்று நம்புகிறேன்.